Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல சாப்டர் 10ல illustration 11 A limited purchased a machine on 1st January 2014 for rupees 60,000. On 1st July 2014 it purchased another machine for 50,000. A limited என்ன பண்ணுறாங்கன்னா 1st January 2014ல 60,000க்குள்ளே மெஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதே இயரில் ஜூலை 2014 அப்போ அவங்க வந்து அனதர் மிஷின் 50,000க்கு இன்னொரு மிஷின் வாங்குறாங்க. ஓகேவா, அதாவது 1 இயர்லேயே 2 மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆன் 1st July 2015 நெக்ஸ்ட் இயரு த கம்பெனி சோல்ட் த மெஷின் பர்ச்சேஸ் ஆன் 1st January 2014 ஃபார் rupees 40,000. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு ஜான்வரியில் பர்ச்சேஸ் பண்ண மிஷினை வந்து 40,000க்கு நெக்ஸ்ட் இயர் 2015 ஃபஸ்ட்டு ஜூலையை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் டிசைடட் தட் த மெஷின் பி டெப்ரிஷியேட்டட் வந்து 10% டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. per annum on diminishing balance method written down value method அப்படின்னாலே ரெண்டுமே ஒன்று தான். ஷோ த மெஷினரி அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2014 to 2016 குள்ளே டெப்ரிஷியேஷனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. த அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் டிசம்பர் 31. எப்போதுமே டிசம்பர் 31 அன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள் எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கிறேன் டெப்ரிஷியேஷனுக்கு, அப்புறம் நம்ம மிஷினரி அக்கௌண்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் இயருக்கான ஒர்க்கிங் நோட்ஸ். இப்போது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் 2014 2014க்குள்ளது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 2014க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே என்ட்ரி ப்ளஸ் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஜான்வரி பாருங்கள் 60,000 மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு என்ன டெப்ரிஷியேஷன் வரும்? எப்போதுமே அவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோசிங் டேட் வந்து 31st 12. அப்போ 1 இயர் வந்துடுது, அதனால் பர்சன்டேஜ் மட்டும் போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட் மிஷினுக்கு 60,000 × 10 வந்து 6,000 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே இயரில் ஜூலை மந்த் வந்து ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 50,000க்கு. அப்போ 50,000 × 10% இன்ட்டு அப்போது எத்தனை மந்த் இருக்குது? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் 6 மந்த்து. இப்போ 6/12 பண்ணிங்கன்னா 2,500. இப்போ இந்த மிஷினுக்கு டெப்ரிஷியேஷன் 6,000, இந்த மிஷினுக்கு 2,500, ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,500 வரும். இது ஃபஸ்ட் இயரோட டெப்ரிஷியேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். எப்போனா செகண்ட் இயர் எப்போனா 2015க்குள்ளே டெப்ரிஷியேஷன். ஓகேவா, அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கினோம்ல 1/1/2014 அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்போ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா ஜூலை மந்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ அது வரைக்கும் உள்ள டெப்ரிஷியேஷனை கால்குலேட் பண்ணணும் தனியாக. நெக்ஸ்ட்டு இன்னொரு மிஷின் வாங்கியிருக்காங்களா, இன்னொரு மிஷின் நம்ம வாங்கினோம்ல அதுக்குள்ளே டெப்ரிஷியேஷனை தனியாக கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இது 2015க்குள்ளே கால்குலேஷன். பாருங்கள், அந்த மிஷினை எவ்வளோக்கு வாங்கினாங்க? 60,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போ அந்த 60,000ல் ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 6,000 கிடச்சிச்சு. அதை லெஸ் பண்ணிட்டா 54,000 கிடைக்கிது. அந்த 54,000ல் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுறாங்க, ஜூலை 1 அன்றைக்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும், உள்ள டெப்ரிஷியேஷனை கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம இது வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், அதனால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதுலேருந்து தான் வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம். இதே வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். இது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால அந்த ஒரிஜினல் மெத்தட்லேருந்து டெப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணி வர ஆன்சர்லேருந்து கண்டுபிடிப்போம். இப்போ 54,000 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 54,000 × 10%. இப்போ 6th ஜூலையில் தான் சேல்ஸ் பண்ணிட்டாங்களா, அப்போ அது வரைக்கும் உள்ள டெப்ரிஷியேஷன் 6/12. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மந்த்து. அப்போ 6/12 கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,700 வரும். இப்போ 54,000லேருந்து 2,700 லெஸ் பண்ணோன்னா 51,300. இதுதான் வந்து நம்ம புக் வேல்யூ, நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட். ஓகேவா, டெப்ரிஷியேஷன் போக பேலன்ஸ் நம்மள்ட்ட அமௌண்ட் இவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணது எவ்வளவு? 40,000க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 51,300 உள்ள இதை வந்து 40,000க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது என்ன நமக்கு? லாஸ். ஓகேவா, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், அது நமக்கு லாஸ். இதையும் வந்து மிஷினரி அக்கௌண்ட்டில் போடணும்.
நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜான்வரி வந்து பர்ச்சேஸ் பண்ண மிஷினுக்குள்ளே கால்குலேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜூலையில் பர்ச்சேஸ் பண்ணோம்ல அதுக்குள்ளே கால்குலேஷனும் போட்டுக்கும். அது எவ்வளோக்கு ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. 50,000க்கு நம்ம டெப்ரிசியேஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 2,500. இப்போ 2,500 லெஸ் பண்ணிங்கன்னா 47,500 வரும். இந்த 47,500 வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால கிடைச்ச ஆன்சரை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 31க்கு தான் டிசம்பருக்கு தான் போட போகிறோம். அதனால் 47,500 இன்ட்டு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 4,750 வரும் அந்த இயருக்கான டெப்ரிசியேஷன். ஓகேவா? இதை வச்சு நம்ம லெட்ஜர் போடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெஷினரி அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர் ருபீஸ், டேட் பர்டிகுலர் ருபீஸ். என்ன பண்ணீங்க, மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான லெட்ஜர் போடுவீங்க. 2014 டேட் வந்து டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு டேட் நோட் பண்ணிங்க. 2014 மெஷினை பர்ச்சேஸ் பண்ணுறோம். எப்போது ஜான்வரி 1 அன்னைக்கு. அதனால் டு பேங்க் அக்கௌண்ட் 60,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே இயரில் ஜூலை 1 இன்னொரு மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது அதுக்கான என்ட்ரியும் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 50,000. இதில் டோட்டல் என்ன 1,10,000 1,10,000 போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் இது ஃபஸ்ட்டு மிஷினுக்கு, இது செகண்ட் மிஷினுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,500 போட்டாச்சு. ஓகேவா? ரெண்டு மிஷினுக்குள்ளே டெப்ரிசியேஷனை போட்டாச்சு. போட்டு பேலன்ஸ் வரதா க்ளோசிங் பேலன்ஸ் அதே இயரில் லாஸ்ட்டு டேட்டில் பை பேலன்ஸ் C/D 1,01,500 நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். அது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோமா? அப்போ 2015 ஜான்வரி 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 1,01,500. ஓகே, இப்போ 2015 என்ன பண்ணுறாங்கன்னா ஜூலை 1 அன்றைக்கி ஒரு மெஷினை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அது வரைக்கும் உள்ள டெப்ரிசியேஷன் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அது வரைக்கும் உள்ள டெப்ரிசியேஷன் எவ்வளவு பாருங்கள். ஃபஸ்ட் இயர் போட்டாச்சு. அதுலேருந்து செகண்ட் இயர் நமக்கு கிடச்சிருக்க டெப்ரிசியேஷன் 2,700. இது வந்து ஃபஸ்ட்டு மெஷினுக்கு உள்ளது. நல்லா நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபஸ்ட் மெஷினுக்கு உள்ளது. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2,700 கிடச்சிருக்கு. அந்த மிஷின் என்ன பண்ணிடுறோம், அதே டேட்டில் சேல்ஸ் பண்ணுறோமா, சேல்ஸ் பண்ணுற டேட்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ சேல்ஸ் பண்ணுறது பை பேங்க், இந்த கிரெடிட் சைடு வந்து 40,000க்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போது இதை வந்து ப்ராஃபிட்டாக லாஸானு என்ட்ரு பண்ணுவோம். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு லாஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதையும் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11,300 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஜூலை 1க்குள்ளே என்ட்ரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிசம்பர் 31 அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோமா? அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு மிஷினை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு மிஷின் கையில் இருக்குது. அப்போ 50,000க்குள்ளே அந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான டெப்ரிசியேஷன் தான் இங்கே போடுறோம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 4,750 செகண்ட் இயருக்கு எவ்வளோ வந்திருக்கு 4,750. அப்போ அந்த 4,750 எழுதிக்கிறோம். இது செகண்ட் மிஷினுக்குள்ளது. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1,01,500லேருந்து இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 42,750 நமக்கு கிடைக்கும். அது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். 2016 ஜான்வரி 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D நம்மக்கிட்ட இருக்குது 42,750. இதுக்கான டெப்ரிசியேஷன் போடுவோம். 3 இயருக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மெஷினுக்கான டெப்ரிசியேஷன் வந்து டேரெக்டாக கால்குலேட் பண்ணுறோம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட்டு ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால நம்ம வந்த ஆன்சரை வச்சு தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். இது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா அதோட ஒரிஜினல் காஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால வர்ற ஆன்சரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ 42,750 வருது. 42,750 இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா 4,275. அப்புறம் டோட்டல் போட்டு இதை க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்கணும். டிசம்பர் 31 அன்றைக்கி பை பேலன்ஸ் B/D எவ்வளோ வருதுன்னா 38,475. இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். அப்போ 2017 ஜான்வரி 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D வந்து 38,475. ஓகேவா? ஒர்க்கிங் நோட்ஸை கிளியராக போட்டுங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து மெஷினரி அக்கௌண்ட் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக மெஷினரி அக்கௌண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒர்க்கிங் நோட்ஸை கிளியராக எழுதிங்க. ஓகே, இதே ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து தான் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடாக இருக்கிறதுனால வர்ற ஆன்சர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.